வணக்கம். நான் உங்கள் ஆகாமம்மா. நேற்று நம்ம மாநாடு மதுரையில் பட்டையை கிளப்பி விட்டாப்புல வாத்தியார் வந்து பயங்கரமான கூட்டம். நேற்று அதில் அந்த மாநாட்டில் நாங்களும் தான் கலந்துக்கிட்டோம். நாங்கள் காலையில் ஒரு 6 மணிக்கெலாம் அங்கே போயிட்டோம் ஸ்பாட்டுக்கு. காலையில் 6 மணிக்கெலாம் போயிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அங்கே தான் இருந்தோம். மாநாட்டில் போய் இடம் பிடிக்கணும்ல, பாசலாக இருந்தது நம்மகிட்ட. அதனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிட்டு வேறு லெவலில் இருந்தது. சும்மாலாம் சொல்ல முடியாது. அங்கே போய் பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். டிவியில் பார்க்குறதுக்கே நமக்கு வந்து அவ்வளோ இதுவாக இருக்குது. டிவியில் பார்க்குறப்பவே நேராக போய் பார்த்துக்கிறவங்களுக்கு தான் எவ்வளவு அந்த வைப் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் தெரியும். அது வந்து ஒரு பெஸ்ட்டு ஆளாக அந்த ஆறாவில் கலந்துக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அனுபவம். தலைவர் வர்றதுக்கு முன்னாடியே கூட்டம் வந்து பட்டையை கிளப்பிடுச்சு. கரெக்டாக அன்டாப்பில் வந்து ஏறி வந்து அந்த ரேம்ப் பார்க்கில் நடக்கிறப்பல நான் கீழே தான் நின்றுட்டு இருந்தேன். அந்த ஃபுட்டேஜ் அந்த ஃபோட்டோஸை நான் உங்களுக்கு இதில் அப்லோட் பண்ணுறேன். வீடியோ முடிகிறப்ப லாஸ்ட்டில் வரும், பார்த்துக்குங்க. ரொம்ப அட்டகாசம், பேச வார்த்தைகளே கிடையாது. சரிங்களா? நான் தூக்கி போட்ட அந்த துண்டு வந்து 3வது துண்டு தான் தலைவர் மேலே விழுந்தது. எடுத்து கழுத்தில் போட்டுக்கிட்டாப்புல. சரிங்களா? போட்டாப்புல. அப்போ நெக்ஸ்ட் ஒரு மாலை ஒன்று கொண்டு வந்து அவர் மேலே போட வந்தேன். அவர் அதை கரெக்டாக வாங்கி எனக்கே தூக்கி போட்டாப்புல. கரெக்டாக ஜஸ்ட் இங்கே விழுந்தது இந்த இடத்துல. அதெல்லாம் ஒரு பெரிய அனுபவம். ஏன்னா அத்தனை கோடி பேர், லட்சம் பேர் நின்று பார்த்துட்டு இருக்கும்போது வந்து நமக்கு அந்த ஒரு பாக்கியம் கிடைச்சது. ஆனால் வெயில் ஓவர். மதுரையில் வந்து நானும் மதுரைக்காரன் அப்படிங்கிறதுனால சொல்கிறேன். நான் வெயில் ஓவர். தூரமாக இருந்து வர்றவங்கெல்லாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இருந்து நைட்டு போய் பார்த்துட்டு போகிறது. அந்த கார் அந்த நிறைய பேர்த்துக்கெலாம் கார்லாம் உரசி டேமேஜ்லாம் ஆச்சு. அதெல்லாம் நான் லைவாக பார்த்தேன். பட் அவங்க போனது சந்தோஷம். நல்லபடியாக மாநாடு முடிஞ்சது, மிகப்பெரிய சந்தோஷம். 2026 கண்டிப்பான முறையில் அவர் தான் வருவார். ஏன்னா நம்ம மனசில் இருக்கிற விஷயத்த அவர் ஓப்பனாக பேசுகிறாரு பார்த்தீங்களா, அதுவே பெரிய விஷயம். இந்த அவர் வருவார், இவரே வரல, இந்த இவர் வருவார், அவரே வரல. அப்புறம் விஜயகாந்த் பற்றி பேசுனது, அந்த நம்ம என்ன தாட்டு கூட்டம் சேரும், அந்த கூட்டமெல்லாம் ஓட்ட கன்வெர்ட் ஆகுமா அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னாப்புல பார்த்தீங்களா. இதெல்லாம் நிறைய பேர் நம்ம காதுபடியே பேசினவங்க தான். சரிங்களா? இந்த விஷயங்களை அவர் பேசுனது ரொம்ப ஒரு அற்புதமாக இருந்தது. சும்மா மாநாடு வந்தோம், சுத்த தமிழில் பேசணும், மேடி நாகரிகமாக அவர்கள் இவர்கள் அவர்கள் சென்றார்கள் அப்படின்லாம் இல்லாமல் நம்ம பக்கத்து வீட்டுக்கார பையன் பேசினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி பேசினாப்புல ரொம்ப அற்புதமாக இருந்தது. இந்த மாதிரி ஒரு மாநாடு வந்து மதுரையில் இவ்வளோ ஒரு ஹிட்டானது. விக்கிரவாண்டியே தூக்கி சாப்பிட்டு போயிடுச்சு. விக்கிரவாண்டி மாநாடுலாம் போயிருந்தோம். அங்கே வந்து இதே மாதிரி தான். அந்த டோல்கேட்டை கிராஸ் பண்ணி போகிறப்பெல்லாம் வேறு லெவலில் இருந்தது. அதை விட மதுரை பக்கத்தில் இருக்கிற ஸ்கூலு, பக்கத்தில் இருக்கிற ஒயின் ஷாப் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லீவ் விட்டாங்க அன்னைக்கு. அதெல்லாம் பெரிய ஒரு இதாக இருந்தது. அப்படி புல்லரிச்சு போச்சு எங்களுக்கெல்லாம் அந்த இடத்துல இருந்ததுக்கு. தலைவா, ஹெட்ஸ் ஆஃப் தலைவா. பாஸ்ட்டை பற்றி அடிக்கடி பேசணும்னா அதில் ஏதாவது ஒரு